Hi everyone, welcome to Study Icon. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேம் அந்த யூனிட் நம்பர் 29ல் நேற்று என்ன பார்த்தோம்னா டிடிஎஸ்னால் டிசிஎஸ்னால் என்னென்ற இம்பார்ட்டண்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஏஎஃப்பி ஓகே, ஏஎஃப்பி போட்டால் தான் நமக்கு ஆக்சுவலி எந்த யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியும் இல்லையா. ஓகே, அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங். ஸோ யூனிட் நம்பர் 29. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்ததில் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஏஎஃப்பி புக் எடுத்துக்கோங்க, அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் எடுத்துக்கணும். ஸோ நான் டீல் பண்ணிகிட்ருக்க யூனிட் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பேஜ் நம்பர் 538. ஓகே, 538 539 இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போது புக்ஸ் இல்லாதவங்க தயவு செய்து இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பர்லேயோ இல்லை இதுலேயோ நோட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்குன்னு ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுங்கள் தனியாக. ஏன்னா ஜேஏபின்றது வந்து இப்போது கரண்ட் சிச்சுவேஷன் வந்து இட்ஸ் அ டஃப் எக்ஸாம் தான். இதுக்கு முந்தின சிலபஸில் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, பட் ரைட் நவ் இட் இஸ் அ டஃப் எக்ஸாம் அண்ட் யூ ஹாவ் டு சிட் அட்லீஸ்ட் ஃபார் 1 hour டெய்லி. முக்கியமான விஷயத்தையாவது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும், அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இல்லைனா கரெக்டாக 35 to 45 மார்க்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து அதுதான் வந்து செட் பண்ணுற மாதிரி அவங்க கொஷின் எடுப்பாங்க. அண்ட் கொஷின்ஸ் ஆல்சோவே வெரி டஃபாக தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ ஐ ரெக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு டேக் அ நோட் ஆஃப் தீஸ் கிளாஸஸ். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ். ஓகே, so what are all the classification of IT payers? அதில் வந்துட்டு அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டுறது யார் யாரெல்லாம் கட்டலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வி நோ நாட் எவ்ரி இண்டிவிஜுவல் இன் இந்தியா இஸ் எலிஜிபிள் டு பே த இன்கம் டேக்ஸ். தென் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, இது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த கண்ட்ரிலையும் இருக்காது. ஓகே, அடுத்து கம்பெனிஸ். ஓகே, next limited liability partnership or a firm. Next association of persons, AOP, சரிங்களா, or BOI அப்படிம்பாங்க, body of individual. ஸோ இது என்னது அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டீம்டு டு பி அ பர்சன். சரிங்களா, இதாவது இவங்க வந்துட்டு ஒரு ரெசல்யூஷன் மூலயமா இவர் தான் ஆப்ரேட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும். சரிங்களா, அதுதான் வந்து ஏஓபி ஆர் பிஓஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் லைக் லோக்கல் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, இவங்க எல்லாருமே வந்து டேக்ஸை வந்து பேமெண்ட் பண்ணணும். ஓகே, தென் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். சரிங்களா, ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன், அதாவது இதை எந்த கேட்டகரியிலையுமே ஒருத்தனை வந்துட்டு நம்மளால் செக்ரிகேட் பண்ண முடியாத பட்சத்தில் தான் இது கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ இஃப் எ பர்சன் இஸ் நாட் அட் ஆல் ஃபிக்ஸிங் இன் எனி ஒன் ஆஃப் த above classification, they will be classified under artificial judicial person. ஓகே, இவங்கெல்லாம் வந்துட்டு நாட் நேச்சுரல் பர்சன்னு, பட்டு லா படி பார்த்தீங்க அப்படின்னா தனியாக இவங்களுக்குன்னு ஒரு என்டிட்டி இருக்கும். சரியா, ஸோ இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஐடி பேயர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கொஷின்ஸ் கேட்கலாம், இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு அதை செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஆட் மேன் அவுட் மாதிரி கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட், யார் வந்துட்டு டேக்ஸ் கட்டுவாங்க அப்படிங்கிறது. ஓகேவா, ஏன்னா நம்ம வந்து டேக்ஸ் கட்டுறது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஜேஏபி எக்ஸாம் பொறுத்தவரையிலுமே ஒரு மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறோம், டெய்லி அதை டீல் பண்ணுறோம், டெய்லி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். பட் ஆனால் தியரிட்டிக்கலுன்னு பார்க்கும்போது அதில் இன்டெப்த் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த மேலோட்டமாக நம்ம டெய்லி பார்க்குற, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிரான்ச்சில் போஸ்டிங் ஆகிருப்பீங்க, ஸோ அந்த பிரான்ச்சில் அந்த ஊரில் இருக்கிற பிஸ்னஸை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
பட் ஜேஏபி எக்ஸாம் அப்படி கிடையாது. இட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷல் கேசஸ் இருக்கும். அதை வச்சுலாம் கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் டீல் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் அதை பற்றின ஒரு அந்த டெப்த் நாலேஜினுடைய பேஸ் ஐடியா தெரிஞ்சிருக்கணும். நம்ம அதை டீல் பண்ண போகிறது கிடையாது, நம்ம அதை சார்ட் அவுட் பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் நாம் அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். அட்லீஸ்ட் அது எங்கே போய் முடியும், ஒரு லாஜிக்கல் திங்கிங் அது நமக்கு இருக்கணும். ஓகே, அதுதான் ஜேஏபி எக்ஸாமினுடைய மெயின் மோட்டோ. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்கம் ஹெட்ஸ். ஓகே, ஸோ ஐ எம் ரப்பிங் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்கம் ஹெட்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி இன்கம் எல்லாருக்கும் தெரியும். மாதம் மாதம் நம்ம சம்பளம் வாங்கினோன்னா டேக்ஸ் கட்டணும். அடுத்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்கம் வருதா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் என்ன சார் இன்கம் வரும்? 1 ரெண்டல் இன்கம், 2 அது விற்க போனீங்கன்னா கேபிட்டல் கெயின். ஓகே, நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க, நீங்கள் ரெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் அவங்க ரெண்ட் பேமெண்ட் பண்ணுறாங்க, இல்லை உங்கள் கையில் காசு கொடுக்குறாங்கன்னா அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டியே ஆகணும். ஓகே, இல்லைனா கேபிட்டல் கெயின். சரியா? அது விற்கும் போது நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, அது இப்போ வந்துட்டு ஒரு 1 crore போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 90 lakhs டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் நீங்கள் கட்டணும். கேபிட்டல் கெயினை பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஏன்னா கேபிட்டல் கெயின் எப்போ வருது என்னன்றது ஒன்றா பார்க்க தான் நமக்கு தெரியும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ். ஸோ நமக்கு எப்படி சேலரியோ அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் ப்ராஃபிட்னு ஒன்று சொல்லுவாங்க. கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து நெட் ப்ராஃபிட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றின புரிதல் கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், கிராஸ் ப்ராஃபிட்னா என்ன? டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு ஃபைனான்ஷியல் எடுத்தீங்கனாலும் கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு என்னென்னா அவனுடைய ஒர்க்கிங்கில், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒர்க்கிங்கில் அவன் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறான். நான் வந்துட்டு ஒரு ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு பர்ச்சேசஸ் வந்து 1 lakh இருக்குது. லெதர் பர்ச்சேஸ் பண்ணுறேன். நான் செல் பண்ணுறது வந்துட்டு 5 lakhsக்கு செல் பண்ணுறேன். இந்த 4 lakhs டிஃப்ரென்ஸ் வந்து என்ன ஆகும்? என்னுடைய ப்ராஃபிட் இல்லையா? இந்த 4 லட்ச ரூபா என்னோட ப்ராஃபிட் ஆகுது. பட் இந்த 4 லட்ச ரூபாய்க்கு நான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவேனா? பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு சின்ன சலுகைகள் கொடுக்குறாங்க எனக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 4 லட்ச ரூபா வந்து உன்னோட கிராஸ் ப்ராஃபிட்டு. சரி, ஓகே. நீ என்ன பண்ணுற அப்படின்னா இதிலேருந்து உன்னோட சேலரியை கழிச்சிக்கோ, உன்னோட எக்ஸ்பென்சஸை கழிச்சிக்கோ, உன்னோட நீ ஏதாவது கவர்மெண்ட்டு கட்டுற இஎஸ்ஐ பென்ஷன் அது எல்லாத்தையும் கழிச்சிக்கிட்டு நெட்டு உனக்கு எவ்வளோ வருதோ அதுக்கு வந்து அதுதான் உன்னோட இன்கம். அதை தான் நான் உன் சேலரியை கன்சிடர் பண்ணுவேன். அந்த சேலரிக்கு நீ டேக்ஸ் கட்டினா போதும். இங்கே தான் நெட் ப்ராஃபிட் வரும். சரியா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஐடி ரிட்டனை படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஐடி ரிட்டன் உங்கள் கைக்கு கொடுக்குறாங்க, ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட்டுன்னு இருக்கும். ஓகே, ஸோ அக்னாலஜ்மெண்ட் ITR 1 2 3 4ன்னு இருக்கும். அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா காம்புடேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ்னு இருக்கும். இந்த காம்புடேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. என்ன சொல்கிறது, ஏகப்பட்ட கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க டேக்ஸ் நம்மளோட ஆடிட்டர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவனோட இன்கம் இவ்வளோ, ஸோ இதில் வந்து நான் இந்தந்த கனெக்ஷன் அதர் இன்கம்ஸுன்னு சில ஹெட்ஸ் இருக்கும். லைக் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அது கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். ஸோ கிராஸ் இன்கம் இவ்வளோ வருது, இதில் வந்து நான் இந்தந்த டிடக்ஷன்ஸ்லாம் இவருக்கு வாங்கி கொடுத்து இவ்வளோ டேக்ஸ் கட்டுறோன்ற மாதிரி இருக்கும். ஓகே,
ஸோ இந்த இன்கம் என்றைக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே, I request you to kindly check any of the IT returns and tell me in comment section. ஓகே, ஸோ பேங்க்கில் ஏகப்பட்ட ஐடி ரிட்டர்ன்ஸ் இருக்கும். உங்கள் டேபிள் ஏதாவது ஒரு ஐடி ரிட்டர்ன் இருந்தால் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் பீப்புளோட ஐடி ரிட்டர்னில் காம்படிஷனில் என்ன ப்ராஃபிட் வந்து அவங்க எடுத்திருக்காங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரியா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபஷனுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அடுத்து வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அதர் சோர்சஸ்னால் என்னது சார்? எனக்கு தெரிஞ்ச எல்லா சோர்ஸஸும் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியாத சோர்சஸ் சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து எஸ்பி இன்ட்ரெஸ்ட், அது உங்களுக்கு வட்டி தானே கொடுக்குது பேங்க்கு, அப்போ அதுக்கும் டேக்ஸ் போடுவோம் அந்த மாதிரி. அப்புறம் எஃப்டியில் நீங்கள் போட்டு வட்டி சம்பாரிச்சிங்கன்னா அதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டு, எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, அப்புறம் லாட்டரி, அப்புறம் எனி கைண்ட் ஆஃப் வின்னிங்ஸ், இது எல்லாமே அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் அந்த வருஷத்துக்கு வந்துடும். சரிங்களா? சரி சார், இப்போ எல்லாத்துக்கும் வந்துட்டு இன்கம் வந்து நான் பேமெண்ட் பண்ணணும், டேக்ஸ் பேமெண்ட் பண்ணணும்னு வந்துடுச்சு. எந்த இன்கம்க்கு சார் நான் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை? அதுக்கும் சில ஹெட் இருக்குது. டேக்ஸ் பண்ண தேவையில்லாத ஹெட் நான் இதை ரப் பண்ணிக்கிறேன். டேக்ஸ் லெஸ் இன்கம்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு அக்ரிகல்ச்சர். நீங்கள் விவசாயம் மூலியமாக சம்பாதிக்கிற எந்த ஒரு இன்கமுக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. சரியா? ஓகே, அடுத்து வந்துட்டு ஷேர் ஆஃப் ஏ பார்ட்னர். நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் வச்சுருக்கீங்க, அதில் வந்து பார்ட்னருக்குன்னு ஒரு ஷேர் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜுக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்ட தேவை கிடையாது. ஓகே, அதே மாதிரி ட்ராவல் கன்செஷன், ட்ராவல் கன்செஷனுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஓகே, கிராட்டுவிட்டி ரிசீவ்டு, டேக்ஸ் கட்ட தேவையில்லை. கிராட்டுவிட்டினா நம்ம கிராட்டுவிட்டி பென்ஷன் அந்த மாதிரி ஒரு பல்க் அமௌண்ட் நம்ம கொடுப்பாங்க இல்லையா வேலை செஞ்சதுக்கப்புறம், அதுக்கு தேவையில்லை. அப்புறம் விஆர்எஸ் ஆர் டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ், இதில் வந்துட்டு சில ஃபண்டு வரும் இல்லையா, அதுக்கும் வந்துட்டு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. சூப்பர் ஆனிவேஷன் ஃபண்ட் அப்படிம்பாங்க. அடுத்து ஸ்காலர்ஷிப். ஏன்னா ஸ்காலர்ஷிப்ன்றது வந்து வின்னிங்குள்ளே வரும், பட் இது படிப்புங்கிறதுனால இதுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இந்த 6 விஷயம் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த இன்கமுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லைங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஏன்னா எதுக்கு டேக்ஸ் கட்டுவோன்றது எல்லாருக்குமே தெரியும், எது எதுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சரி, ஸோ டேக்ஸபிள் இன்கம்னா என்ன, நான் டேக்ஸபிள் இன்கம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து என்னென்னா டிடக்ஷன்ஸ். கண்டிப்பாக இதிலேருந்து 1 மார்க் வரும் சார். ஏன்னா நான் இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன், ஏன்னா கிளாஸ் வந்து ரொம்ப லென்த் ஆகிடும், நமக்கு பார்க்கும் போது ரொம்ப வேகாக இருக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்கும். அதனால டிடக்ஷன்ஸ் டு பி மேட் இன் கம்ப்யூட்டிங் இன்கம். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா எக்ஸம்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இது டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ். டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 6A அப்படின்ற சாப்டரில் சொல்லியிருக்காங்க. செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80Cலேருந்து
80U வரையிலும் வரும். கண்டிப்பாக இதுலேருந்து 1 மார்க் கேள்வி வரும் சார். ஓகே, 100% ஷூர். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 80C, இது எல்லாருக்குமே தெரியும். இன்சூரன்ஸ் ப்ரீமியமு, டிஃபர்ட் ஆன்னிட்டி, அதுக்கப்புறமேட்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு, பிபிஎஃப்ல போடுறது, அது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம், பிபிஎஃப், சம் அதர் கைண்ட் ஆஃப் சுகன்யா சம்ரிதி திட்டம். ஸோ இது எல்லாமே 1.5 லட்ச ரூபா வரல உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 80Cயை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சப்செக்ஷனாக பிரிக்கிறாங்க. 80CCC, 80CCD அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த 80C, 80CCD எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ அதை நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். ஆனால் இது மூணையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி 1,50,000 மேலே நீங்கள் எக்ஸப்ஷன்ஸ் பண்ண முடியாது. சரியா? அடுத்து வந்துட்டு 80D கொண்டு வராங்க. 80D வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ். நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்துட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கிளைம் வாங்கிக்கலாம். 80E எஜுகேஷன். நான் சிங்கிள் லைனில் சொல்கிறேன். ஸோ ஹையர் எஜுகேஷன், நார்மல் எஜுகேஷன், எந்த எஜுகேஷன் ஒன்று வாங்கினாலும் அதுக்கான வட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் கிளைம் வாங்கிக்கலாம், எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். அடுத்தது 80G, இது இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலான்ற மாதிரி தான் இருக்கும். இது என்ன அப்படின்னா டொனேஷன் டு சர்டைன் ஃபண்ட்ஸ், டொனேஷன். ஓகே, அடுத்து வந்து 80QQB. இது என்ன அப்படின்னா ராயல்ட்டி இன்கம். ராயல்ட்டி இன்கம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சி அதை உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி அது யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ உங்களுக்கு இன்கம் தருவாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் தருவாங்க. அதை தான் வந்து ராயல்ட்டி இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80RRB. இது வந்து ராயல்ட்டி பேட்டன்ட் மூலியமாக வருது. இது இன்கம் மூலியமாக வருது. ஓகே, சில டெக்ஸ்ட் புக்ஸ் ஞாபகம் வச்சுக்காங்க இதை. ஓகேங்களா? அதான். அடுத்து வந்து 80TTA. சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட். எஸ்பி இன்ட்ரெஸ்ட் வருது இல்லை, அது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட். சரியா? ஸோ 80TTAன்றது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன டெபாசிட் ஆகுதோ டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஓகே, 80TTB சீனியர் சிட்டிசன். சேம் எஸ்பி இன்ட்ரெஸ்ட் தான், சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா இதுக்கு வந்துடும். அடுத்து 80U டிடக்ஷன் இன் கேஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி. டிசபிலிட்டினா அவங்களுக்கு ஒரு கன்செஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் மச் லெவல் உங்களுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் இருக்குது. 1 80C இதெல்லாம் ஒரே ஃபேமிலி. ஓகேவா? இதுதான் நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த 80C மட்டும்தான். அது இல்லாமல் இத்தனை இருக்குது. 2 3 4 80G, 5 80QQB, 6 80RRB, 7 80TTA, 8 9, மொத்தம் 9 கிட்ட வருது. ஓகே, டெஃபினட்டாக இதுலேருந்து கொஷின் கேட்காம லாஸ்ட் டைம் வந்து இந்த 80Uவை பற்றி கேட்டாங்க. ஓகே, 80Uன்றது எதுக்கிட்ட வரும் அப்படின்னாங்க டிசபிலிட்டிக்காக வருது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடணும். சரியா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயில் வீடியோஸ் அண்ட் கோர்சஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டடி ஐகான் ஆப் ஆண்ட்ராய்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் அதை டவுன்லோட் பண்ணோன்னா ரெஜிஸ்டர்ட் ஆஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுங்க, நாட் ஆஸ் அ பேரண்ட். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்க கோர்சஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் திஸ் டைம் வி ஆர் கோயிங் டு ஹேவ் சம் இன்டென்ஷனல் ட்ரைனிங் அண்ட் இன்டென்சிவாக இருக்கலான்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார் எஸ்பெஷலி ஒன்லி ஃபார் JIB கேண்டிடேட்ஸ். ஸோ CIB we are creating some videos so that it can be easy for you guys
டு கிளியர் த எக்ஸாமினேஷன். ஏன்னா 100% ரெடி ஆகாமல் கோர்சஸ் ரிலீஸ் ஆகாது. 100% ரெடியான கோர்சஸ் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ வெரி குட் டே.